லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் ஆர்ஜே ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு அவர்களின் பிரம்மனின் தூரிகை. அத்தியாயம் 13. ஆருத்ரா வேதனையுடன் மகனை தழுவி கொண்டிருக்க, வலிக்குதா அண்ணா? அண்ணனின் ட்ரௌசரை பிடித்து இழுத்தபடி கேட்ட தம்பி நரனின் கண்ணிலும் கண்ணீர் நிறைந்திருந்தது. இல்லடா தம்பி என்றவன் தம்பியின் தலையில் செல்லமாய் வருடி அன்னையிடம், அழாதீங்கம்மா எனவும் மகனை கட்டி கொண்டு அழுதார் ஆருத்ரா. தன் உடல் முழுவதும் புண்ணாகிய போதும் தன்னை அழ வேண்டாம் என்று சொல்லும் மகனின் நேசத்தை இவனது தந்தை புரிந்து கொள்ள மறுக்கிறாரே என்ற ஆதங்கம் கண்ணீரை அதிகமாய் வரவழைத்தது. ஏண்டா தேவ் இப்படி பண்ற? உன் அப்பாவுக்கு தான் அது பிடிக்கலையே, அதை தூக்கி போட்டுட்டு படிச்சா என்ன? இந்த ஓவியமா நாளைக்கு உன்னை காப்பாத்த போகுது. நல்லா படிச்சாதானே நல்ல வேலைக்கு போக முடியும். உனக்கு ஏண்டா அது புரிய மாட்டேங்குது? இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் வேற. உன் ஓவியத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு படியேண்டா. அவர் அழுகையுடன் சொல்ல தேவ் பதில் எதுவும் சொல்லாமல் அழுத்தமாய் நின்று கொண்டிருந்தான். உனக்கும் எத்தனை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இப்ப என் மேல சத்தியம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இனியும் நீ பண்றதான் பண்ணுவேன்னு சொன்னா நான் என்னடா பண்ணுவேன்? உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு இப்படி அவஸ்தைப்படுறேன். அந்த கருமத்தை தூக்கி போட்டுட்டு படிக்கிற வழிய பாரு என்று அன்னையும் அவன் மனதை புரிந்து கொள்ளாமல் கவலையில் சொல்ல அமைதியாய் தனது அறைக்குள் சென்று விட்டான் தேவ். அவனது சிவந்த உடம்பில் வரி வரியாய் சாட்டையின் தடங்கள் பதிந்து ரத்தம் கன்றியதில் வரிக்குதிரை போல தோன்றியது அவனுக்கு. உடனே வரிக்குதிரை வரைய வேண்டும் போல தோன்ற வெறுப்புடன் கண்ணை மூடிக்கொண்டவனின் மனதுக்குள் வண்ண கலவைகள் விம்மலாய் எழுந்தன. விடு விடுன்னு சொன்னா நான் எதை விடுவேன்? எனக்குள்ள உயிரா கலந்திருக்கும் ஓவியத்தை விடணும்னா நான் செத்துதான் போகணும். அப்பாதான் புரிஞ்சுக்கலனா அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அப்பா உடம்புல அடிச்சதுதான் அவங்களுக்கு கவலை. மனசுல விழற அடிய யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த சின்ன வயதில் இப்படித்தான் அவனால் யோசிக்க முடிந்தது. அன்னை மீது சத்தியம் என்று கூறியதால் தந்தையின் வார்த்தையை மீறி அவனால் ஓவியத்தை வரைய முடியவில்லை. பரபரக்கும் கையை சுவரில் ஓங்கி குத்தி கொண்டான். பேனாவோ பென்சிலோ கையில் எடுக்கையில் அனிச்சையாய் வரைய செல்லும் கைகளை அடக்கிக் கொள்ள படாத பாடுபட்டான். அவனால் முடியவே இல்லை. சுயமிழந்து யாரோ ஒருவனாக படிக்க தொடங்கினான். சில பெற்றோர்களே இப்படித்தான் தனது ஆசையையும் லட்சியத்தையும் பிள்ளைகளின் மேல் சுமத்தி அவர்களின் ஆசையை கொன்று விடுகிறார்கள். அவர்களுக்கு திறமை இருந்தும் அவர்கள் போக்கில் முன்னேற விடாமல் படிப்பு மட்டுமே வாழ்க்கையில் முக்கியம் என்ற பிடிவாதத்தில் மூர்க்கமாக நடந்து கொள்வார்கள். மொத்தத்தில் பிள்ளைகளின் சந்தோஷம், கனவுகள், விருப்பங்களை அழித்துவிட்டு அவர்கள் வாழ்க்கையையும் தாங்களே வாழ முயல்கிறார்கள். தேவின் தந்தையும் அப்படி ஒருவர்தான். அவருக்கு படிப்பும் முக்கியம் என்பதை மகனுக்கு புரிய வைக்கும் பொறுமை கூட இல்லை. தன் சுயம் மறந்து தனக்குள் வேறொருவனாய் வாழ தேவ்க்கு மூச்சு முட்டியது. பள்ளிக்கு சென்று வந்ததும் அறைக்குள்ளேயே முடங்கி போனான். ஒரு மாதத்தில் அவனது வாழ்க்கையை வேறு யாரோ வாழ்ந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓவியம் இல்லாத தேவ் உணர்வுகளை தொலைத்தவன் போல் இருந்தான். ஓவியனின் கண்ணை பறித்து கொண்டு வரைய சொல்வது போல் அவனது உணர்வுகளை பறித்து கொண்டு வாழச் சொன்னார்கள். உறக்கம் வராமல் படித்து கொண்டு இரவுகளை தின்றான். பரீட்சையும் நல்லபடியாய் எழுதி முடித்தான். மகன் இப்போது ஓவியம் வரையாமல் புத்தகமும் கையுமாய் படித்து கொண்டிருப்பதில் ஆருத்ராவுக்கு சந்தோஷம். ராம்கிருஷ்ணாவும் தான் போட்ட போட்டில் மகன் பயந்து அடங்கிவிட்டான் என்று இருமாப்புடன் இருந்தார். பரீட்சை முடிந்து பசியோடு வரும் மகனுக்கு கொடுப்பதற்காய் ஆருத்ரா ஆசையாய் அவனுக்கு பிடித்த கார தோசைக்கு சட்னி அரைத்து கொண்டிருந்தார். இறுதி தேர்வு முடிந்து வீட்டுக்கு வந்தவன் நேராய் தனது அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொள்ள மகன் வருவதை கண்டவர், தேவ் சாப்பிடவாடா, சூடா கார தோசை செஞ்சு தரேன் என்று சொல்ல, பசிக்கலமா, அப்புறம் வரேன் என்று குரல் மட்டும் வந்தது. அத்தனை நாட்களை வரையாமல் கட்டி போட்டிருந்த கைக்கு விடுதலை கொடுத்து உற்சாகத்துடன் வரைந்து கொண்டிருந்தான். மனதில் என்ன தோன்றுகிறதோ அது அத்தனையும் உருவங்களாய் உருவெடுத்தது. தந்தை மகனை அடிப்பது போல் ஒரு சித்திரம், அன்னை நெஞ்சோடு மகனை அணைத்து கொண்டு அழுவது போல் ஒரு சித்திரம், தம்பி அண்ணனின் ட்ரௌசரை பிடித்து இழுப்பது போல் ஒரு சித்திரம் என்று மனதுக்குள் தேக்கி வைத்த அத்தனை உணர்வுகளையும் கண்ணீரோடு வரைந்து கொண்டிருந்தான். அவன் உணர்வுகளை வெளிப்படுத்துவது கூட அந்த ஓவியத்தில் தான் என்பதை வீட்டினர் ஏனோ புரிந்து கொள்ளவில்லை. கைகள் ஓய்ந்து போகும் வரை வரைந்து தள்ளிய பிறகே மனது சற்று சமாதானம் ஆனது. மணி 8 ஆகியும் மகன் சாப்பிட வராததால் ஆருத்ரா மீண்டும் அழைத்து கொண்டே இருக்க வரைவதை நிறுத்திவிட்டு சாப்பிட வந்தான் தேவ்கிருஷ்ணா. என்னடா ரூம்குள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், ஏன் பசிக்கல? இங்க வா
என்று கேள்விகளை அடுக்கிவிட்டு ஒரு பதில் கூட அவன் சொல்லாமல் நிற்பதை கண்டுகொள்ளாமல் அடுக்கலைக்கு சென்றவர் காரதோசை கெட்டி சட்னியுடன் வந்தார். சாப்பிடுப்பா, பரீட்சை நல்லா எழுதுனியா? நல்ல வேளை, அப்பா சொன்ன பிறகும் கேட்காம ஓவியம் வரைகிறேன்னு கண்டதையும் கிறுக்காம படிச்சு பரீட்சை எழுதுனியே, அம்மாக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். சொல்லிக்கொண்டே அடுத்த தோசையை கொடுக்க அமைதியாய் சாப்பிட்டவன் அருகில் வந்து நின்றான் நரேன். அண்ணா, இது நான் தானே? கையில் உள்ள காகிதத்தை நீட்டி கேட்க அதில் அண்ணனின் ட்ரௌசரை பிடித்து கொண்டு தம்பி நிற்கும் ஓவியம் இருந்தது. அதை பார்த்த ஆருத்ரா, என்னடா இது, இவ்ளோ நேரமா இதத்தான் பண்ணிட்டு இருந்தியா? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வராதா என்று கோபப்பட தேவ் எதுவும் சொல்லவில்லை. நீ திருந்திட்டேன்னு நினைச்சா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏண்டா இப்படி இருக்க? இத உங்க அப்பா பார்த்தா என்ன பண்ணுவாரோ? மா, நான் சென்னைக்கு போறேன். சென்னைக்கா? அங்க எதுக்கு? என் திறமைய உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கு. வரையாம என்னால இருக்க முடியாது. என் எதிர்காலம் இதுதான்னு நான் முடிவு பண்ணிட்டேமா. அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே ராமகிருஷ்ணா வர ஆருத்ரா பயத்துடன் வாயை மூடிக்கொண்டார். என்னடா சொன்ன? வரையாம இருக்க முடியாதா? கையிருந்தாதானே வரைவ, அதை உடைச்சு போட்டுட்டா என்ன பண்ணுவான்னு பாக்குறேன். நானும் மனசுல பெரிய இவன் நினப்பு. ஆமாப்பா, நான் பெரிய இவன் தான். அது உங்களுக்கு புரியாது. புரிய வைக்கதான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றேன். ஓ, இங்க இருந்து போற அளவுக்கு யோசித்துட்டியா? அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் ஆகிட்ட. இந்த வீட்டை விட்டுட்டு வெளியே போனா அடுத்த வேலை சோத்துக்கு பிச்சை தாண்டா எடுக்கணும். ஓவியம் ஒன்னும் உனக்கு சோறு போடாது. போடும்பா, என் ஓவியம் எனக்கு நிச்சயம் சோறு போடும். டேய் தேவ், வேணாண்டா, அமைதியாரு, எதையாச்சும் உளறிட்டு இருக்காத என்றார் ஆருத்ரா கவலையுடன். இல்லம்மா, ஓவியம் தான் என்னோட எதிர்காலம். நீ யாருடா அதை முடிவு பண்ண? என் வாழ்க்கைய நான் தான்ப்பா முடிவு பண்ணணும். தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. டேய் தேவ், என்னடா சொல்ற? ஆமாம்மா, நான் சென்னைக்கு போக முடிவு பண்ணிட்டேன். ஓ, முடிவே பண்ணியாச்சா? போனா அப்படியே போயிடு. மறுபடியும் வீட்டுக்கு வந்தா காலை உடைச்சிருவேன். வரமாட்டேன்பா. என் திறமைக்கு மரியாதை இல்லாத இடத்துல மூச்சு முட்டி வாழ்றதை விட என் ஓவியத்தோட சந்தோஷமா சுதந்திரமா வாழ்வேன். தேவ், அவசரப்பட்டு வார்த்தையை விடாதடா. ஆருத்ரா கண்ணீருடன் மகனிடம் சொல்ல, கவலைப்படாதீங்கம்மா, நிச்சயம் நான் தோத்து போக மாட்டேன். ஒரு பெரிய ஆர்டிஸ்டா உங்க முன்னாடி வந்து நிப்பேன் என்றான். நீயே உன் வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்கிற அளவுக்கு வந்துட்டேல. இதுக்கு மேல இந்த வீட்டுல வச்சு உனக்கு சோறு போட்டு வளர்க்கறதுல அர்த்தமே இல்ல. உன் இஷ்டம் போல எங்க வேணும்னாலும் போ, ஆனா எந்த நிலைமையிலையும் திரும்ப வந்துடாத என்ற தந்தை கோபத்துடன் சொல்ல, என்னங்க, அவன் தான் சின்ன பிள்ளை, யோசிக்காம ஏதோ சொல்றானா, நீங்களும் இப்படி சொல்றீங்க என்றார் ஆருத்ரா கண்ணீருடன். இதுக்கு மேல அவனுக்காக பேசிட்டு வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இனி அவன் இங்க இருக்க கூடாது என்றார். தேவ், என்னடா என்று கோபமும் வருத்தமுமாய் மகனை பார்க்க அவனோ தெளிவான முகத்துடன், நான் இன்னைக்கு மட்டும் இங்க இருக்க பெர்மிஷன் கொடுங்கப்பா, காலையில கிளம்பிடுவேன் என்றான் சற்றும் பிசிறில்லாமல். அவனை வெடுக்கென்று கோபமாய் ஒரு பார்வை பார்த்தவர் விருட்டென்று தனது அறைக்குள் சென்று விட்டார். அவனது அன்னையின் நிலைதான் பாவம். கண்ணீருடன் நின்றவரின் அருகில் வந்தவன், கவலைப்படாதீங்கம்மா, நான் நிச்சயம் நல்லா வருவேன்னு நம்பி வாழ்த்தி அனுப்புங்க. நான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு போன் பண்ணுவேன் என்று சொல்ல கட்டி கொண்டு அழுதார். இரவு நிம்மதியாய் உறங்கியவன் காலையில் நம்பிக்கையின் விடியலுடன் எழுந்தான். தயாராய் எடுத்து வைத்திருந்த பேகை எடுத்துக்கொண்டு அன்னையிடம் வாழ்த்தை வாங்கி கொண்டு விடை பெற்றான். கண்ணீருடன் வாழ்த்தி விடை கொடுத்தார் ஆருத்ரா. அவனை காண பிடிக்காமல் விடியலிலேயே தந்தை எங்கோ கிளம்பி சென்றிருந்தார். அன்றுதான் அம்முவும் தந்தையும் வந்து கொண்டிருந்த ரயிலில் இவன் ஏறி மனம் தளர்ந்திருந்த அம்முவுக்கு நம்பிக்கை கொடுத்தான். அவன் சொல்வதை வருத்தமும் பிரமிப்புமாய் கேட்டுக்கொண்டிருந்த ஓவியாவின் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. என் திறமைய மதிக்காம புரிஞ்சுக்காத உறவுகளோட அவங்களுக்கு பிடிச்ச போல பொய்யா ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு பிடிக்கலாமோ? நான் வீட்டை விட்டு வந்தது தப்பான்னு தெரியல, ஆனா என் முடிவால நான் தேர்ந்தெடுத்த பாதை ரொம்ப சரின்னு நம்புறேன். கண்ணில் நீர் மின்ன நம்பிக்கையான குரலில் சொன்னான் தேவ். ஆறுதலாய் அவன் தோள் தொட்டவள், தேவ், எப்பவும் சிரிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறவங்களுக்கு பின்னாடி இவ்ளோ சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்க குடும்பத்துல அவ்வளோ பிரச்சனை இருந்துமா எனக்கு நம்பிக்கை கொடுத்து பேசுனீங்க? என் எண்ணமும் செயலும் சரியா இருக்கும்போது நான் எதுக்காக கலங்கணும்? என் பாதை ஓவியம் தான் முடிவு பண்ண பின்னாடி நம்பிக்கையா அதுல இறங்குறது தானே சரி. என் நம்பிக்கையும் திறமையும் பொய்யா போகல. நீங்க சொல்றது சரிதான். இருந்தாலும் இத்தனை வருஷமா குடும்பத்தை விட்டு தனியா சொல்லும் போதே வருத்தத்தில் அவள் குரல் உடைய நிறுத்தி கொண்டாள்.
உண்மைய சொல்லணும்னா நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் தான் சந்தோஷப்பட்டேன் அம்மோ. கூண்டை விட்டு பறக்கிற பறவை போல சுதந்திரமா இருந்துச்சு. மனசு நிறைய நம்பிக்கையும் கனவுமா தான் சென்னைக்கு ரயில இருந்தேன். சென்னை என்னை ஏமாத்தல. வந்த 2வது நாளே அம்புலி மாமா ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தேன். அங்கிருந்து குமுதம் விகடன்னு என் பாதை நீண்டுச்சு. என் திறமையும் வேகமும் அவங்களுக்கு பிடிச்சது. அடுத்தடுத்த பத்திரிகையில வேலை செய்யும் போது வருமானம் கூடுச்சு. ஒரு நாளைக்கு 50 ஓவியம் கூட வரைஞ்சிருக்கேன். எனக்குன்னு ஒரு வீடு, சொத்து, நினைச்ச இடத்துக்கு டூர்னு என் வாழ்க்கையை என்னால அழகாக்கிக்க முடிஞ்சது. இது எல்லாமே என் திறமைக்கான அங்கீகாரம்னு பெருமையா இருந்துச்சு. என்னால ஒரு நாள் சாப்பிடாம கூட இருக்க முடியும். ஓவியம் வரையாம இருக்கவே முடியாது. அவன் சொல்வதை திகைப்புடன் கேட்டிருந்தாள் ஓவியா. நிஜமாவே நீங்க சொல்ற ஒவ்வொன்னும் எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு தேவ். இப்படியெல்லாம் நடந்துதான் என் வாழ்க்கையில நான் சாதிக்கணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? இந்த வளர்ச்சிக்கு நீயும் ஒரு காரணம்னு சொல்லலாம். என்ன சொல்றீங்க? நானா? என்றாள் திகைப்புடன். ரயில்ல சோகமா இருந்தவோ முகம் என்னோட மனசுல பதிஞ்சிருச்சு. அதுக்கான காரணம் என்னவா இருந்தாலும் உன்னை சிரிக்க வச்சு பாக்கணும்னு மனசுக்கு தோணுச்சு. நான் வரைஞ்ச ஓவியத்தை பார்த்து நீ சிரிச்ச சிரிப்பு கண்டிப்பா என்னால சாதிக்க முடியும்னு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. நான் வரைகிற ஓவியத்துல எல்லாம் எனக்கே தெரியாம உன் முகம் எட்டி பார்க்கும் தெரியுமா என்றவன் புன்னகைத்தான். நிஜமாவா தேவ்? வியப்பில் கண்களை விரித்தாள். அடிக்கடி கண்ணை இப்படி விரிச்சு பார்க்காதாமோ. அப்பா எவ்வளோ பெரிய கண்ணு, அதுக்குள்ள விழுந்துருவேன் போல இருக்கு. அவன் சொன்னதும் சிறு தவிப்புடன் பார்வையை மாற்றிக்கொண்டாள் ஓவியா. சரி போதும், என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் சொன்னேன். இப்பவும் அவங்களோட தொடர்பு இல்லையா? அம்மா தம்பியோட எப்பவாச்சும் போன் பேசுவேன். 4 வருஷம் முன்னாடி தாத்தா இறந்தப்ப ஊருக்கு போனேன். ஆனா வீட்டுக்கு போகாம வெளியே தங்கிட்டு முடிஞ்சதும் கிளம்பி வந்துட்டேன். அம்மாக்கு தான் என்ன நினைச்சு எப்பவும் கவலை என்றான் வருத்தத்துடன். உங்க அப்பா கிட்ட அப்புறம் பேசவே இல்லையா? இல்ல, தோணலையா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. அவரும் ஆனா என்கிட்ட பேசவே இல்ல. அவர் நினைச்ச ஒரு மகனா என்னால இருக்க முடியல. 2 பேருக்கும் நடுவுல ஒரு திரை விழுந்தது போல ஆயிடுச்சு. அந்த பந்தம் அப்படியே நின்னு போனாலும் புதுப்பிக்க பிடிக்கல என்றான் தேவ். தேவ், என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷமா அவங்கள பார்க்க போகாம இருக்கிறது தப்பு இல்லையா? தப்புதான், மூளைக்கு தெரியுது, மனசுக்கு பிடிக்கலையே. அவர் அடிச்ச ஒவ்வொரு அடியும் என் மனசுல விழுந்தது. அந்த காயம் ஆறுனாலும் அதோட ரணம் இப்பவும் இருக்கு என்றவனின் குரல் உடைந்திருந்தது. அப்போ உங்க அம்மா, அவங்க பாவம் இல்லையா? அடுத்த மாசம் அப்பாவோட 60ஆம் கல்யாணம் வருது. அதுக்கு வர்றேன்னு சொல்லிருக்கேன். ஆனா போகணுமான்னு இருக்கு, பாப்போம் என்றவன் நீண்ட ஒரு பெருமூச்சை வெளியேற்ற, அதற்கு மேல் அதை பற்றி பேசி அவனை வேதனைப்படுத்த விரும்பாமல், சொல்லிட்டு மாத்தி யோசிக்க கூடாது, கண்டிப்பா போய் எல்லாரையும் பார்த்துட்டு வாங்க என்றாள் ஓவியா. உடஞ்ச கண்ணாடி போலதான் உறவுகளும். பாக்கலாம் அம்மு. என்னோட அழுகாச்சி கதையை சொல்லி ரொம்ப போர் அடிச்சிட்டேனா? முகத்தை துடைத்து கொண்டவன் புன்னகையுடன் கேட்க அவளும் சிரித்தாள். ச்சே, அவ்வளோ போரிங்காலாம் இல்ல, கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அவ்வளோதான் என்றாள் சிரிப்புடன். சரி, ஃபீல் பண்ணது போதும். நான் கூப்பிட்டதும் கொஞ்சம் பிகு பண்ணாலும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உதப்பேன் தேவ், எனக்கே தேங்க்ஸ் சொல்லுவியா என்றவளை அவன் வினோதமாய் பார்க்க அவள் சட்டென்று திரும்பிக் கொண்டாள். அம்மு, உன்னோட டான்ஸ நான் இதுவரை பார்த்ததே இல்ல, எனக்கு ஆடி காட்டேன் அவன் கேட்க. இப்பவா என்றாள் திகைப்புடன். உனக்கு ஆடியன்ஸ் வேணும்னா ராகவ் ஜானுமாவையும் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு சொல்லல. சரி, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்கிட்ட கேட்டு எனக்கு மறுக்க தோணல என்றாள். வாவ், சூப்பர். எதுக்கு இவ்ளோ பெரிய ரூம்னு கேட்டியே, இப்ப யூஸ் ஆகுது பாத்தியா என்றான். என்றவள் மொபைலில் ஒரு பாடலை தேர்வு செய்ய, அம்மு, நாத வினோதங்கள் பாட்டுக்காடே, நேயர் விருப்பம் ப்ளீஸ் என்றான் தேவ். ஓகே என்றவள் அந்த பாடலை மொபைலில் தயாராகி வைத்துக்கொண்டு ஆட தயாரானாள். அவள் பொசிஷனில் நிற்க பாடலை ஒலிக்க விட்டான் தேவ். பாடல் முழுதும் முடியும் வரை அவளில் பதித்த விழிகளை மாற்றிக்கொள்ள முடியாமல் கண் சிமிட்டாமல் ரசித்திருந்தான் தேவ். பாடலுக்கேற்ப அவளது கண்களில் தெரிந்த பாவங்களும் உடலில் தெரிந்த அசைவுகளும் கைகள் பிடித்த அபிநயமும் மனதுக்குள் பதிந்து போக பாடல் முடிந்ததும் கைத்தட்டினான். வாவ், ஃபென்டாஸ்டிக், சூப்பரமு, ரொம்ப அழகா ஆடின. அவனது பாராட்டை பெற்றுக்கொண்டே சிறிது மூச்சு வாங்கி கொண்டவள், இப்போ ஹாப்பியா என்றதும் அவள் கையை பற்றி கொண்டவன், ரொம்ப அருமையா இருந்துச்சு அம்மு. என் ஓவியத்துக்கே உயிர் வந்து ஆடினது போல அவ்வளோ அருமையா இருந்துச்சு. கையை குலுக்கி மனதார பாராட்டினான் பிரம்மா. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் இப்ப வந்துடுறேன் என்றவன் சட்டென்று அங்கிருந்து செல்ல, தேவ் எதுக்கு இவ்வளவு அவசரமா அங்கிருந்து ஓடுறான் என நினைத்து கொண்டே ஜன்னல் ஓரத்தில் நின்று வெளியே கண்களை பதித்தாள். அங்கிருந்து பார்க்கையில் வீட்டின் பக்கவாட்டு தோற்றம் தெரிய வரிசையாய் நின்ற தேக்கு மரங்கள், பலா, தென்னை மரங்களை அதிசயமாய் பார்த்தவள்,
ஓவியருக்கு ஓவியம் மேல மட்டும் விருப்பம் இல்ல போல இருக்கு. இதெல்லாம் யார் பாத்துப்பாங்க, இவ்வளோ இருக்கு என நினைத்தவளின் மனது தேவின் குடும்பத்தை பற்றி யோசித்தது. குடும்பத்தை விட்டு தனியா வந்தாலும் சோர்ந்து போகாம தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு இப்படி ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம். தேவ் உண்மையிலே சாதிச்சிட்டாரு. இத அவர் குடும்பமும் புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என நினைத்து கொண்டாள். என்ன ஓவியம் இங்க நின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு? தேவின் குரலில் திரும்பியவள் புன்னகைத்தாள். ஓவியர் எதை எடுக்க இவ்வளவு அவசரமா ஓடுனார்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்றாள். எடுக்க இல்ல, கொடுக்கதான் ஓடுனேன். இங்க வா என்றவன் கையில் எதுவோ இருக்க, என்ன அது என்றாள். அவள் கையில் கொடுத்தவன், பிரிச்சு பாரு என்றான். அதை பிரித்தவளின் கண்கள் திகைப்பில் விரிந்து இதழ்கள் உணர்ச்சியில் குவிந்து, வாவ் அற்புதம் என்றது. கற்பனையில் உருவானவள் கண்ணெதிரே தோன்றிட கவிதையாய் நின்றிருந்தவள் கண்ணுக்குள் நடனமாடினாள். எண்ணங்களில் ஊற்றானவள் என் முன்னில் ஜதி பிடிக்க எனக்குள்ளே உருவானவள் என இன்று உணர வைத்தாள். அத்தியாயம் 14. பிரம்மா கொடுத்த கவரை பிரித்தவளின் கண்களுக்குள் இருந்த கிருஷ்ணமணிகள் சந்தோஷத்தில் விரிந்தன. அது மெல்ல திறக்கும் சிப்பிக்குள் பளிச்சிடும் முத்தை போல் பளபளப்பதாய் பிரம்மாவுக்கு தோன்றியது. வாவ் அமேசிங் என்றவளின் பார்வைக்குள் அழகாய் பிரம்மாவால் வரையப்பட்ட அவளது உருவம் ஒட்டி கொண்டிருக்க கைகள் மெல்ல அதை தடவி பார்த்தன. முதலில் அவளை சிறு பெண்ணாய் பார்க்கையில் அவன் ஓவியத்தை கண்டு எப்படி பிரமித்தாளோ அதில் சற்றும் குறைவில்லாத பிரமிப்பு இப்போதும் அவள் கண்ணில் தெரிய மனநிறைவுடன் பார்த்தான் பிரம்மா. பிடிச்சிருக்கா அம்மு? ஆவலோடு கேட்டவனின் கையை பிடித்து கொண்டவள், சொல்ல வார்த்தையே இல்ல தேவ், எனக்கு சந்தோஷத்துல அலனும் போல தோணுது. இவ்ளோ தத்ரூபமா வரைஞ்சிருக்கீங்க, நானே என்னை இன்னொரு நிஜமா பாக்குற போல இருக்கு. சான்ஸே இல்ல, கிரேட் என்றவள் பற்றி இருந்த அவன் கையை விட்டுவிட்டு மீண்டும் ஓவியத்தை பார்த்தாள். அவளது சந்தோஷமும் வியப்பும் அவனுக்கு ஒருவித உற்சாகத்தையும் சிறு போதையையும் கூட கொடுத்தது. ஓவியத்துக்கு ஓவியனோட பரிசு பிடிச்சிருக்கா? இதை விட சிறந்த பரிசு வேற எதுவும் இருக்க முடியாது. பிரம்மானு எவ்வளவு பொருத்தமா பேர் வச்சிருக்கீங்க தெரியுமா? வியப்பும் சந்தோஷமுமாய் ஒலித்தது அவளது குரல். இந்த திறமை எல்லாருக்கும் வராது. தேவ் மாதிரி ஒரு மகனை பெற அவங்க பெத்தவங்க எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும். அவங்களும் நிச்சயம் ஒரு நாள் தேவ புரிஞ்சுப்பாங்க. மனதுக்குள் யோசித்தபடி பார்த்து கொண்டிருக்க பிரம்மா அவள் முகத்திலிருந்து கண்ணை விலக்க தோணாமல் அதில் மாறி மாறி தெரியும் உணர்ச்சிகளை மனதுக்குள் கடத்தி கொண்டிருந்தான். இதையும் ஃப்ரேம் போட்டு வச்சுக்க போறேன், அருமையா இருக்கு மறுபடியும் சொன்னவள் அவன் தன்னையே பார்ப்பதை உணர்ந்து, என்ன என்றாள். உன்னோட இந்த சந்தோஷம்தான் முதலா சென்னைக்கு கிளம்பின எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. அம்புலி மாமா ஆபீஸ்ல ஆர்டிஸ்ட் வேலைக்கு நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. ஒரு தேவதைய வரைஞ்சு காட்ட சொன்னதும் சட்டுன்னு நான் ஓ முகம் வரைஞ்சி அதை தேவதையாக்கிட்டேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் உடனே என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. உனக்கு தெரியாமலே நீ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காமோ. உன்னை விதவிதமா வரையணும்னு அப்பவே என் மனசுல தோணிருச்சு. காலம் நம்ம ஒவ்வொரு பக்கம் ஆக்கினாலும் அடிமனசுல உன் முகம் பதிஞ்சு போயிருச்சு. அவன் சொன்னதை பிரமிப்புடன் கேட்டிருந்தாள் ஓவியா. அழகாய் நேரம் நகர மாலை ஜானம்மா கொடுத்த காஃபியை ரசித்து குடித்துவிட்டு வீட்டுக்கு கிளம்ப தயாரானாள். டாக்ஸி புக் பண்ண போனவளை தடுத்து பிரம்மா தானே வீட்டில் விடுவதாக சொன்னான். ஜானுமா நான் கிளம்புறேன். புன்னகையுடன் விடை பெற்றவளை, இன்னைக்கு நீங்க வரவும் வீடே கலகலப்பா நல்லா இருக்குமா, அடிக்கடி வா, தம்பி சந்தோஷப்படும் என்றதும் அவள் பிரம்மாவை நோக்க அவன் கவனிக்காத போல் எங்கோ பார்த்து கொண்டிருந்தான். கேட் திறந்து கொடுத்த செக்யூரிட்டியிடமும் போயிட்டு வரேனா என்றவளை நோக்கி புன்னகைத்தவன், ஏன் அவங்களோட நிறுத்திட்ட? இங்க உள்ள மரம் செடிக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வர வேண்டியது தானே? கிண்டலாய் கேட்டவனை முறைத்தவள், இவங்களும் செடி மரமும் ஒன்னா, எல்லாரையும் மதிக்க கத்துக்கணும் என்றாள். சரிங்க ஓவியமே, இன்னைக்கு பொழுத ரொம்ப போர் அடிக்க வச்சிட்டேனா? காரை வளைத்தபடி கேட்டான். ஏன் தேவ் அப்படி கேக்குறீங்க? நீங்க எப்படியோ தெரியாது, ஆனா இத்தனை நாள் என்னோட வருத்தம் சந்தோஷம் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டு போட்டோ கிட்ட தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நீங்க என்கிட்ட மனசு விட்டு எல்லாம் பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்றால் கண்கள் மிளிர. யார் என்னன்னே தெரியாத ஒருத்தனை எப்படி உன் ஃப்ரெண்டா நினைக்க முடிஞ்சது அம்மு? யார் என்னன்னே தெரியாம என்னை ஏன் உங்களுக்கு சிரிக்க வைக்க தோணுச்சு தேவ்? அவளது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவன் திகைக்க, சில இது நமக்கு பிடிக்கணும்னா அதுக்கு காரணமே தேவையில்ல. அது மாதிரி தான் இதுவும். நாம ஒரு முறை சந்திச்சாலும் அந்த நேசத்துல ஒரு உண்மையும் தோழமையும் இருந்துச்சு. எனக்கான ஆறுதலும் நம்பிக்கையும் உங்ககிட்ட கிடைச்சது. என் அப்பா கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்களை கூட என் தேவ் கிட்ட சொல்லியிருக்கேன் தெரியுமா?
இப்பதான் நான் நிஜமாவே வந்துட்டேனே. என்ன உன் ஃப்ரெண்டு போல நினைச்சு நேர்ல எல்லாம் பேச முடியுதா? லூசா தேவ்னி, அப்படி நினைக்காமல உங்களோட இப்படி பழகுறேன். நீங்க வர சொன்னதும் உங்க வீட்டுக்கு வந்தேன். இத்தனை வருஷ இடைவெளியும் இந்த உருவ மாற்றமும் உன்னால ஏத்துக்க முடியுதா அம்மு? நான் மட்டும் என்ன அதே சின்ன பொண்ணாவா இருக்கேன்? தேவி இப்ப எப்படி வளர்ந்துருப்பானோன்னு கூட எவ்வளவோ டைம் யோசித்திருக்கேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா தேவ்? ஆனா நீ திட்டக்கூடாது என்றவள் அவனை நோக்கி தலை சாய்த்து கேட்க புன்னகைத்தான். என்ன சொல்ல போறீங்க ஓவியமே? நீங்க நினைச்சதை விட நான் கொஞ்சம் அதிகமாவே வளர்ந்துட்டேன்னா? ச்சே, அது இல்ல. உங்களை மறுபடி பார்த்ததும் முதல்ல எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? என்ன தோணுச்சு? இவன் ஒரு குடிகாரன்னா? இல்ல, இவனை பார்த்தா தீவிரவாதி போல இருக்கானேன்னு தோணுச்சு. சொல்லி சிரித்தவளை முறைத்தான் தேவ். அடி பாவி, நான் எவ்வளோ அழகா பார்த்து இந்த தாடியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இது இப்ப ட்ரெண்டுன்னு மட்டும் வளர்க்கல. ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட தாடி வச்சா நீங்க ஜீசஸ் போல அழகா இருப்பீங்கன்னு சொன்னதுக்காக வளர்க்குறேன். அவளே பெருசானதும் தீவிரவாதின்னு சொன்னா இனி எனக்கு இது தேவையில்ல, நாளைக்கே எடுத்துடுறேன் என்றான். இல்ல வேண்டாம், இது பிரம்மாவுக்கு பொருத்தமா கம்பீரமா இருக்கு என்றவளின் குரல் குலைந்திருந்தது. ரொம்ப நாள் அப்புறம் இன்னைக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மு என்றான். எனக்கும் தான் என்றவளின் முகத்தை ஆவலோடு நோக்கியவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாய் அன்றே நாளை அசை போட ஓவியாவின் மனமும் அதே நிலையில் தான் யோசித்துக் கொண்டிருந்தது. அப்பா, உற்சாகத்துடன் ஒலித்த மகளின் குரலை கேட்டு வெளியே வந்த சிவனேசன் பிரம்மாவை கண்டதும் புன்னகைத்து வரவேற்றார். வாங்க தம்பி, டாக்ஸில தான் வந்திருப்பான்னு நினைச்சேன். நீங்களே கூட்டிட்டு வந்து விட்டுட்டீங்களா? காஃபி கொண்டு வரட்டுமா? எதுவும் வேண்டாம் அங்கிள், வயிறு ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு. உட்காருங்க தம்பி என்றவர் அவரும் அமர்ந்தார். அப்பா, தேவ் வரைஞ்ச ஓவியத்தை பாத்தீங்களா என்ற மகள் அதை எடுத்து காட்ட அவரும் பாராட்டினார். இன்னும் அவரை தேவ்னு சொல்லிட்டு இருக்க, அவர் இப்ப உருவத்துக்கு உயிர் கொடுக்கிற பிரம்மாமா? அச்சோ அங்கிள், உங்களுக்கு எப்பவும் நான் அதே பழைய தேவ் தான். எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு என்றான். ஓவிய அறைக்குள் செல்ல அம்மு முகத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ சந்தோஷத்தை பாக்குறேன். அது எப்பவும் நிலைக்கணும்னு ஆசையா இருக்கு தம்பி என்றார். அதுக்கென்ன அங்கிள், அவளை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கும் அதான் தோணுதுப்பா. இனி அவளோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிடலாம்னு தோணுது. அவர் சொன்னது புரியாமல், என்ன அங்கிள் சொல்றீங்க என்றான் பிரம்மா. நான் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். அம்முவை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அம்முவை பத்தி என்ன சொல்றது அங்கிள்? அவ கூட இருந்தா மனசுக்கு ஒரு அமைதியும் நம்பிக்கையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். முக்கியமா அவளுக்கு என் ஓவியம்னா ரொம்ப பிடிக்கும் என்றான் பிரம்மா. அவ்வளவுதானா? அதை தாண்டி வேற அபிப்பிராயம் எதுவும் கிடையாதா? அவர் கேட்கவும் யோசனையுடன் பார்த்தவன், அங்கிள் நீங்க சொல்ல வர்றது எனவும் தலையாட்டினார். தம்பி, எனக்கும் வயசாகுது, அடிக்கடி உடம்புக்கு முடியாம வேற போகுது. அம்முவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம போயிடுவோமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அவளும் கல்யாணத்தை பத்தி பேசினா எதுவும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை உங்க 2 பேருக்கும் நட்பை தாண்டி எதுவும் விருப்பம் இருந்தா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன் என்றவர் மகள் வருவதை கண்டதும் நிறுத்தி கொண்டார். அப்பா, தேவ் ஃபேமிலி எல்லாம் ஆந்திரால தான் இருக்காங்களாம். எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்து தனியா சாதிச்சிட்டு இருக்காரு என்றவளின் பார்வை பிரம்மாவின் மீது பரிவோடு தடவி சென்றதை சிவனேசனோடு பிரம்மாவும் கவனிக்க தனக்குள் ஒரு சிலிர்ப்பை உணர்ந்தவன் வியப்புடன் அவளை பார்த்தான். பாவம்பா, சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு என்றவள் அவன் குடும்பத்தை பற்றி சுருக்கமாய் சொல்ல வியப்பும் கவலையுமாய் கேட்டிருந்தவர் தலை குனிந்து அமர்ந்திருந்தவனின் கையை பற்றி கொண்டார். தம்பி, உங்களுக்குள்ள இவ்வளவு வருத்தம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. இனியும் இப்படி நீங்க தனியா தான் இருக்கணுமா? உங்க வீட்டுக்கு போய் பெத்தவங்க கிட்ட பேசுங்க. உங்க வளர்ச்சி இப்ப உங்களுக்கு நிச்சயம் புரிஞ்சிருக்கும். அடுத்த மாசம் போலான் இருக்கேன் அங்கிள். நல்லது தம்பி, பேசுனா தீராத பிரச்சனை எதுவுமே இல்ல என்றார். சரி அங்கிள், நான் கிளம்பட்டுமா? என்ன அவசரம் தேவ், டின்னர் சாப்பிட்டு போகலாம்ல? ஓவியா முகத்தை சுளித்து கொண்டு கேட்டாள். தான் கிளம்புவதாய் சொல்லவும் சுருங்கிய அவள் முகத்தை கண்டு அவனுக்குள் பட்டாம்பூச்சி பறந்தது. தனக்காய் ஒரு மனம் அக்கறை கொள்வதன் சந்தோஷத்தை அவன் உணர்ந்தான். இல்ல அம்மு, நைட் எதுவும் சாப்பிட முடியாது. மனசும் வயிறும் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா என்றதும் உள்ளே சென்றாள். தம்பி, நான் கேட்ட விஷயம் உள்ளே பார்த்து கொண்டே சிவனேசன் கேட்க, அங்கிள், அம்மு என் கூட ஒரு நாள் இருந்ததுக்கே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. வாழ்நாள் முழுவதும் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உங்க ஓவியத்தை இந்த ஓவியனுக்கே கொடுத்துறீங்களா என்றதும் அவர் முகம் மலர்ந்தது. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஓவியத்தோட அருமைய ஒரு ஓவியனை விட வேற யாரால புரிஞ்சுக்க முடியும்
என அதை கேட்டுக்கொண்டே வந்த ஓவியா, எந்த ஓவியத்தை பத்திப்பா சொல்றீங்க என்றபடி அவனிடம் தண்ணீரை நீட்ட வாங்கி கொண்டவன், அது அம்மு அவர் தொடங்க, அங்கிள் நானே சொல்லிக்கிறேன் என்றவன், இன்னைக்கு நான் வரைஞ்ச ஓவியத்தை பத்தி தான் மாமா சொல்றாரு அம்மோ என்றதும், அங்கிள் எப்படி சட்டுன்னு மாமா ஆனாரு, ஒருவேளை அங்கிளை தமிழாக்கிட்டானோ என நினைத்து கொண்டே ஓ என்று தலையாட்டினாள். அவன் கிளம்பவும் யதார்த்தமாய் டாட்டா கொடுத்து விட்டு அறைக்கு சென்றவளை புன்னகையுடன் பார்த்தார். தேவ் ஏன் என்ன சொல்ல வேணாம்னு சொன்னாரு, ஒருவேளை அவரே அம்மு கிட்ட சொல்ல நினைக்கிறாரோ இருக்கும். குதூகலத்துடன் நினைத்து கொண்டார். கடவுளே, அவளுக்கு பிடிச்ச ஒருத்தனோட கல்யாணம் ஆனா அம்முவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நானும் நிம்மதியா கண்மூடுவேன் எனவும் சுவரில் ஒட்டி இருந்த பள்ளி என சத்தமிட்டது. கவுளி கத்துனா பழிக்கும்னு சொல்லுவாங்களே என அதற்கும் சந்தோஷப்பட்டார். அடுத்த நாள் வழக்கம் போல ஓவியா நாட்டிய பள்ளிக்கு செல்ல ராதிகா வரவில்லை. போன் பண்ணி கேட்கவும் காலையிலிருந்து வாந்தி மயக்கமாய் இருப்பதாய் கூறியவள் நாள் தள்ளி போயிருக்கிறது என நாணத்துடன் கூற, சந்தோஷமான ஓவியா டாக்டரிடம் சென்று உறுதி செய்து கொண்டு ரெஸ்ட் எடுக்குமாறு கூறினாள். மாணவிகளுக்கு சில அபிநயம் சொல்லிக் கொடுத்து அவர்களை பயிற்சி செய்ய சொல்லிவிட்டு அலுவலக அறைக்கு சென்றாள். கணினியை ஆன் பண்ணவும் மின்சாரம் போய் வந்தது. என்னது அடிக்கடி இப்படி ஆகுது, எதுவும் லைன் ப்ராப்ளம் போல இருக்கு என நினைத்தவள் புதியதாய் வேலைக்கு வந்திருந்த செக்யூரிட்டியை அழைத்தாள். இதற்கு முன்பு இருந்த பெரியசாமி மஞ்சள் காமலை வந்து வீட்டில் ஓய்வில் இருந்ததால் இன்று புதிய செக்யூரிட்டியை வேலைக்கு அனுப்பியிருந்தனர். ராஜன், யாராச்சும் தெரிஞ்ச எலக்ட்ரீஷியன் இருந்தா வர சொல்லுங்க, சில நேரம் ஸ்விட்ச் ஆன் பண்ணா கரண்ட் ஆஃப் ஆயிடுது, செக் பண்ண சொல்லணும். சரி மேடம் என்ற ராஜன் இளவயதில் இருந்தான். மாணவிகளுடன் சேர்ந்து கொண்டவள் ஆடத் தொடங்க அவளின் அசைவுகளுக்கு ஏற்ப அவர்களும் நடனமாடத் தொடங்கினர். மதிய உணவுக்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காய் உடை மாற்றும் அறைக்கு சென்றவள் ஃபேன் ஓடாததால் மீண்டும் வெளியே வந்தாள். சிறிது நேரத்தில் மாலை நேர பயிற்சிக்கு மாணவிகள் வரத் தொடங்க மீண்டும் பிஸியாகி விட்டாள். குட் ஈவினிங் மேம், அம்மா ஃபீஸ் கொடுத்து விட்டாங்க. ரம்யாவை கண்டதும் அவள் முகம் மலர்ந்தது. ஹே ரம்யா, வா வா என்றவள் அவள் கொடுத்த பணத்தை ஒரு தட்டில் வைத்து வாங்கி கொண்டாள். பள்ளிக்கு சென்ற களைப்பு சிறிதும் இல்லாமல் அப்போதும் பளிச்சென்று இருந்த ரம்யா 11 வயதுக்கு சற்று அதிகமாகவே செழுமையாக வளர்ந்திருந்தாள். புது பேட்ச் என்பதால் குரு வணக்கத்தில் ஆரம்பித்தாள். ரம்யா, அப்படி இல்லடா, இன்னும் கொஞ்சம் காலை வளைச்சு உட்காரணும் என்று செய்து காண்பிக்க, சரி மேம் என்று தலையாட்டியவள் உற்சாகத்துடன் முயற்சி செய்ய கைகளை எந்த அளவு உயரத்தில் வைக்க வேண்டும், கால் எப்படி வளைய வேண்டும் என்று கூறினாள். மற்ற மாணவிகளையும் கவனித்து சரி செய்தாள். வகுப்பு முடிந்து அனைவரும் கிளம்ப சில மேல் வேலைகளை முடித்துவிட்டு ஓவியாவும் வீட்டுக்கு கிளம்பினாள். வீட்டுக்கு வந்து ஓய்வில் அமர்ந்ததும் பிரம்மாவின் நினைவு மனதுக்குள் வர முன்தினம் அவனுடனான நினைவுகளை அசை போட்டவள் போனை எடுத்து அழைத்தாள். லைன் பிஸியாக இருக்கவும் போனை வைத்துவிட்டு அந்த ஓவியத்தை எடுத்து பார்த்தவள் தந்தையை தேடி ஹாலுக்கு வந்தாள். அப்பா, இத நாளைக்கு ஃப்ரேம் போட கொடுக்கணும்பா. சரி அம்மோ, ஆபீஸ் போகும்போது கொடுக்கறேன் என்றவர். ஆமா, இந்த வாரம் தானே உன் குரு ராஜஸ்ரீ பொண்ணோட டான்ஸ் ஸ்கூல் ஓபனிங்? ஆமாம்பா, வியாழன் கிளம்பணும், வெள்ளி ஃபங்க்ஷன். ராதிகாவும் கூட வராலாமா என்றதும், இல்லப்பா, அவ கன்சீவ் ஆயிருக்கான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் வண்டியில போக கூடாது, ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்களாம், அதனால அவ வரலப்பா. ஓ, நல்ல விஷயம் சொல்லிருக்கமா. 3 வருஷமா வாரிசை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல? ஆமாம்பா, அவங்க வீட்டுல எல்லாரும் செம்ம ஹாப்பி. மேம் ஃபங்க்ஷனுக்கு நான் போகாம இருந்தா நல்லா இருக்காது, நீங்க எனக்கு துணைக்கு வர்றீங்களாப்பா? நீ சொல்றதும் சரிதான் அம்மு, ஆனா எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான இன்ஸ்பெக்ஷன் இருக்கே என யோசித்தார். போங்கப்பா, எங்க கூப்பிட்டாலும் சாக்கு சொல்றீங்க, நான் தனியாவே போய்க்கிறேன் என்றவள் கோபத்துடன் உள்ளே செல்ல யோசனையாய் அமர்ந்திருந்தவரின் அலைபேசி சினுங்கி தேவ் காலிங் என்றது. எடுத்து காதுக்கு கொடுத்தவர், ஹலோ சொல்லுங்க தம்பி எனவும், மாமா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அதான் இந்த நேரத்துல கூப்பிட்டேன் என்றவனின் குரலில் சிறு அவசரம் தெரிந்தது. சொல்லுங்க தம்பி, என்ன பண்ணணும்? மாமா, சிங்கப்பூர்ல இருக்க என் நண்பர் ஒருத்தர் ஆடிட்டோரியத்துல வைக்கிறதுக்காக சிற்பங்களோட ஓவியங்களை வரைஞ்சி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப சிற்பங்கள் பக்கத்துல ஒரு நாட்டிய பெண்ணும் அபிநயம் பிடிக்கிற போல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சட்டுன்னு எனக்கு நம்ம அம்மு நினைவு வந்துச்சு, அதான் உங்க அபிப்பிராயம் கேட்டுட்டு சொல்லலாம்னு கூப்பிட்டேன். நல்ல வாய்ப்பு. இந்த ஓவியத்துல அம்முவோட நாட்டிய போஸ் வந்துச்சுன்னா சிங்கப்பூர்ல கூட ஃபேமஸ் ஆகிடலாம். அங்க இருந்தும் ப்ரோக்ராம்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு மாமா. இதுல நான் சொல்ல என்ன இருக்கு தம்பி, இனி அவளே உங்க பொறுப்புன்னு சொல்லிட்டேன், நீங்க எது செஞ்சாலும் சரிதான்.
அதுக்கில்ல மாமா, தஞ்சாவூர் சிற்பங்களை நான் தான் வரைய போறேன். அம்முவும் நீங்களும் 2 நாள் என்னோட தஞ்சாவூர் வர வேண்டியிருக்கும், அதான். ஓ என்றவர். தேவ், அம்முவுக்கு கூட தஞ்சாவூர்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. 2ஐயும் ஒன்னா முடிச்சுட்டு வந்துக்கலாம். ஆனா என்னால வர முடியாது, அவகிட்ட கேட்டுட்டு வரேன். சரி மாமா என்றவன் அழைப்பை துண்டிக்க சிவனேசன் மகளிடம் வந்தார். அம்மு, தேவ் தம்பி கால் பண்ணார்மா என்றவர் விஷயத்தை சொல்ல அம்மு யோசனையுடன் பார்த்தாள். அவரோட தஞ்சாவூர் போய் ஓவியம் வரைய போஸ் கொடுக்கறதுல எனக்கு பிரச்சனை இல்லப்பா. ஆனா இங்க ராதியும் இல்லாத நேரத்துல 2-3 நாள் நானும் இல்லைனா கஷ்டமாச்சேப்பா என்றாள் மகள். பத்மா கிட்ட சொல்லிக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு கொஞ்சம் ஸ்டெப் சொல்லி கொடுத்து 2 நாள் பிராக்டிஸ் பண்ண சொல்லிக்கலாம். காலையில ஓபன் பண்ணிட்டு நான் ஆபீஸ் போய்க்கிறேன், ஈவினிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றார் தந்தை. அப்படின்னா சரிப்பா, நான் தேவ் கூடவே தஞ்சாவூர் போயிட்டு வரேன் என்றவளின் முகம் மலர்ந்திருந்தது. கேடி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இத பத்தி சொல்லாம டைரக்டா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குறான் என செல்லமாய் திட்டிக் கொண்டாலும் அவனுடன் இருக்க போகும் நிமிடங்களுக்காய் மனம் ஆவலுடன் காத்திருக்க தொடங்கியது. அடுத்த நாள் திட்டமிட்டபடி நாட்டிய பள்ளியில் பத்மாவிடம் பேசி மாணவிகளுக்கும் வீடியோவை பார்த்து பிராக்டிஸ் செய்ய சொல்லி தஞ்சாவூர் பயணத்திற்கு தயாரானாள். எண்ணத்தில் வந்தவனை ஏந்திழையால் உணரவில்லை, கண்ணுக்குள் நிறைந்தவனை கருத்துக்குள் பதியவில்லை. ஓவியத்தில் உருவானவள் உயிருக்குள் கலப்பதெப்போ, உதிரத்தில் உறைந்திட்டவள் உள்ளுக்குள் உணர்வதெப்போ. அத்தியாயம் 15. தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் தஞ்சை பெரிய கோவிலின் நுழைவாயிலில் பிரம்மாண்டமாய் அமைக்கப்பட்டிருந்த 2 மீட்டர் உயர நந்தி சிலையை வியப்புடன் பார்த்து கொண்டே தேவுடன் நடந்தாள் ஓவியா. மாலை சூரியன் மேற்கு திசையில் அஸ்தமனம் நோக்கி தயாராகி கொண்டிருக்க அப்போதுதான் கோவில் நடை திறந்திருப்பதால் பெரிய கூட்டம் இல்லாவிட்டாலும் அங்கங்கே சுற்றுலா பயணிகள் தென்பட்டனர். காலை 9 மணிக்கு கிளம்பிய ஓவியாவும் தேவ்கிருஷ்ணாவும் வழியில் ஒரு ஹோட்டலில் மதிய உணவை முடித்துக் கொண்டு தஞ்சை பெரிய கோவிலை அடைகையில் நேரம் 5ஐ நெருங்கி கொண்டிருந்தது. அம்மு, நீ இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியா? 10 வருஷம் முன்னாடி 2010 இந்த கோவிலோட 1000 ஆண்டு நிறைவு விழா நடந்துச்சு, அப்ப வந்திருக்கேன். தேவ், உங்க அம்மாவோட ரிலேஷன்லாம் இப்பவும் இங்க இருக்காங்களா? தாத்தா இறந்துட்டாரு. அம்மாவோட பெரியப்பா மகன் ஒருத்தர் தான் தாத்தா வீட்டுல இப்ப இருக்காங்க. அவங்களோட பெருசா எந்த தொடர்பும் இல்ல என்றான் தேவ் அவளுடன் நடந்து கொண்டே. ஓ, சாமி கும்பிட்டு வரலாம் வாங்க. இணைந்து பிரகாரத்தை நெருங்கினர். 4 மீட்டர் உயரத்தில் கம்பீரமாய் நின்ற சிவலிங்கத்தை பிரார்த்தித்து விட்டு 240 மீட்டர் சுற்றளவு கொண்ட வெளிப்பிரகாரத்துக்கு வந்தனர். பரதநாட்டிய முத்திரைகளை காட்டும் நடன சிற்பங்கள் வெளிச்சுவரின் மேற்பகுதியில் பதிக்கப்பட்டிருந்தன. அவற்றை சுவாரஸ்யத்துடன் பார்த்து கொண்டிருந்த ஓவியா, தேவ், இதுல 108 நடன முத்திரைகள் கொண்ட சிலைகள் இருக்குன்னு எங்க குரு சொல்லிருக்காங்க. இப்படியெல்லாம் சிற்பங்களை வடிவமைக்கணும்னா எவ்வளவு ரசனை உள்ளவங்களா இருப்பாங்க அவங்க. ஆமா அம்மு, இத கட்டினதாலதான் ராஜராஜ சோழன் அவரோட பெருமையை மட்டும் இல்லாம தமிழர்களோட சிற்பக்கலை திறமையே உலகத்துக்கு அடையாளம் காட்டியிருக்காரு. நீங்க எந்த சிலைய ஓவியம் வரையணும்னு செலக்ட் பண்ணி வைங்க. நான் அம்மன், முருகன், விநாயகர் சந்நிதியில மட்டும் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் சொன்ன ஓவியா நகர பிரம்மாவின் பார்வை நேர்த்தியுடன் செதுக்கப்பட்டிருந்த சிற்பங்களின் மீது விழுந்தது. இன்றே ஓவியம் வரைய தோதான இடத்தை தேர்வு செய்து கொண்டு நாளை காலையில் ஓவியாவின் குரு ராஜஸ்ரீ வீட்டு நிகழ்ச்சி முடிந்து வந்ததும் ஓவியம் வரைய எண்ணி இருந்தனர். பல நடன முத்திரைகளை காட்டும் சிற்பங்கள் இருக்க வரிசையாய் பார்த்து கொண்டே வந்தவனின் முகம் அதன் நேர்த்தியை கண்டு வியப்பில் மலர்ந்தது. பிரம்மாவை கவனித்த சிலர் நின்று அவர்களை பார்த்து ஏதோ பேசினர். ஒரு பையன் பெற்றோரிடம் பிரம்மாவை காட்டி ஏதோ சொல்ல அவர்கள் ஆர்வத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தனர். அதற்குள் சாமி கும்பிட்டு ஓவியாவும் அவனிடம் வந்தாள். தேவ், உங்க ஃபேன்ஸ் நிறைய இருப்பாங்க போல இருக்கே, அங்கங்க நின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க என்ன பார்க்கட்டும், நாம வந்த வேலையை பார்ப்போம் என்றான். எல்லாரும் இப்படி பார்த்தா வரைய டிஸ்டர்ப் ஆகாதா? நீங்க ஏன் இந்த சிலைகளை போட்டோ எடுத்துட்டு அதை பார்த்து வரையக்கூடாது என்றவளை நோக்கி கிண்டலாய் சிரித்தான் பிரம்மா. போட்டோ எடுக்க முடிஞ்சா என்ன எதுக்கு வரைஞ்சு தர சொல்ல போறாங்க? இங்க கேமரா நாட் அலவுட். ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல, மறந்துட்டேன். இந்த இடத்துல வியூ அழகா இருக்கு, இங்கே வரையலாம். தேவ் சொல்ல பின்னில் ஒரு குரல் கேட்டது. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க ஆர்டிஸ்ட் பிரம்மா தானே? கண்ணாடிக்குள் வியந்த கண்களுடன் தெரிந்தான் ஒருவன். எஸ் என்றான் பிரம்மா புன்னகையுடன். உங்க ஓவியங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ தேங்க்ஸ் என்றவனின் அருகில் நின்ற ஓவியாவை ஒரு பார்வை பார்த்தவன், நான் தினக்கதிர் பத்திரிகையோட போட்டோகிராஃபர், இங்க உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கை நீட்டினான் அந்த கண்ணாடி. கைப்பற்றி குலுக்கிய தேவிடம், இவங்க உங்க ஒய்ஃபா சார்
என்றதும் பிரம்மா திகைக்க ஓவியாவின் விழிகளில் சட்டென்று ஒரு அதிர்ச்சி தோன்றி நாணமாய் மலர்ந்தது. பிரம்மா சொல்ல போகும் பதிலுக்காய் அந்த பத்திரிகைக்காரனோடு அவளும் பிரம்மாவை ஏறிட்டாள். இவங்களும் உங்களுக்கு தெரியாதா? பிரபல பரதநாட்டிய டான்சர் ஓவியா. இங்க உள்ள சிற்பங்களின் நடன முத்திரைய நிஜமா பிரதிபலிக்கும் பெண்ணோட சேர்த்து ஓவியம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அத வரையத்தான் இங்க வந்திருக்கோம். அவனது பதில் கேட்டு ஓவியாவுக்கும் சிறு ஏமாற்றம் தோன்ற, அவன் வேறு என்ன சொல்ல வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் என்ற மனசாட்சிக்கு பதில் சொல்ல முடியாமல் முழித்தவள் அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தாள். ஓ ஓகே சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க என்றவன் அங்கிருந்து நகரவும், ஓகே அம்மு, இனி கூட்டம் வர தொடங்கிடும், கோவில் ஆபீஸ்ல பேசிட்டு நாம கிளம்பலாம் என்றவன் நடக்க அவளும் பின்தொடர்ந்தாள். பிரம்மாண்டமான கோவிலை சுற்றி பார்வையை ஓட்டியபடியே வந்தவள் கீழே கவனிக்காமல் தடுமாறி விழப்போக சட்டென்று பிரம்மா பிடித்து கொண்டான். அம்மு, கொஞ்சம் கீழையும் பார்த்து நட என்றவன் சட்டென்று அவள் கையை பற்றியபடி அழைத்து செல்ல வியப்புடன் உடன் நடந்தவள் மனம் அவள் வசமில்லை. வாரணம் ஆயிரம் சூழ என்ற பாடலுக்கு உள்ளம் இசைத்து நடனமாடி கொண்டிருந்தது. அதற்கு பின் என்ன நடந்ததென்றே புரியாத ஒரு மோன நிலையில் இருந்தவளை அவனது குரல் உலுக்கியது. என்ன அம்மு யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பலாமா? கோவில் ஆபீஸ்ல பேசணும்னு சொன்னீங்க, அதான் பேசி பர்மிஷன் வாங்கிட்டேனே. நாளைக்கு மதியம் கோவில் நட சாத்தினதும் 4 மணி வரைக்கும் கூட்டம் இருக்காது, அதுதான் நமக்கான டைம் என்றவனை வியப்புடன் பார்த்தாள் ஓவியா. என்ன ஓவியமே முழிச்சிட்டு இருக்க, வா என்றவன் மீண்டும் அவள் கையை பிடித்து வெளியே அழைத்து செல்ல அந்த நிமிடத்தை அவள் மிகவும் ரசித்தாள். அம்மு, நான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ உள்ள உட்காரு சொன்னதை கடையை நோக்கி செல்ல காருக்குள் அமர்ந்தாள் ஓவியா. அவளது அலைபேசியை எடுத்து பார்க்க சிவனேசன் 2 முறை அழைத்திருந்தார். அட, இங்க ரீச் ஆகிட்டோம்னு அப்பாவுக்கு சொல்லவே இல்லையே. கடிந்து கொண்டவள் அலைபேசியை எடுத்து தந்தைக்கு அழைக்க எதிர்ப்புறம் உற்சாகமாய் அவர் குரல் கேட்டது. அம்மு, நல்லபடியா தஞ்சாவூர் போயிட்டீங்களாடா? ஆமாப்பா, இங்க கோவில்ல இருந்தோம், அதான் மொபைல கார்லயே வச்சுட்டு போயிட்டேன். சரிம்மா, தேவ் தம்பி நல்லா பாத்துக்குவாருன்னு தெரியும், அப்பா கூட வரலன்னு வருத்தம் எதுவும் இல்லையே? அம்மா கூட இருந்தா எப்படி பாத்துப்பாங்களோ அப்படி கவனிச்சுக்கிறாருப்பா. கிளம்பும் போது நீங்க கூட வரலேன்னு வருத்தம் இருந்துச்சு, இப்ப தெரியல. மனதில் தோன்றியதை அப்படியே சொன்னாள் மகள். அவர் மேல அந்த நம்பிக்கை இருந்ததாலதான் தைரியமா உன்னை அனுப்புனேன். தம்பி எங்கம்மா? தண்ணி வாங்க போனார்ப்பா, இதோ வந்துட்டார்ப்பா, குடுக்குறேன் என்றவள் காரை திறந்து உள்ளே அமர்ந்த பிரம்மாவிடம், அப்பா லைன்ல இருக்காரு, பேசுங்க என்று நீட்ட புன்னகையுடன் வாங்கி கொண்டான். ஹலோ மாமா, தொல்லை பண்ண பொண்ணு இல்லைன்னதும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா என்ன? அவன் கேட்க முறைத்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் ஓவியா. அப்படி இல்ல தம்பி, சும்மா எங்க இருக்கீங்கன்னு தெரிய கூப்பிட்டேன். தஞ்சாவூர் கோவிலுக்கு வந்து சிற்பங்களை பார்த்தாச்சு, இனி உங்க இளவரசி எங்க போகணும்னு சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போக இந்த அடிமை ரெடியா இருக்கேன் மாமா. இனி அவ உங்க பொறுப்பு தம்பி, நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ நிச்சயம் அதுக்கு கட்டுப்படுவா. உங்க விருப்பத்தை அவகிட்ட சொல்லிட்டீங்களா மாப்ள? சட்டென்று அவரது அழைப்பு மாப்பிளைக்கு மாறியதை உணர்ந்தவன் புன்னகைத்து கொண்டே கதவை திறந்து வெளியே இறங்கினான். இன்னும் இல்ல மாமா, சரியான சந்தர்ப்பம் அமையும் போது சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றவன் முகத்தில் அந்திமாலையின் சிவப்பு அழகாய் பளிரிட கண்களில் சிறு நாணம் மின்னியது. உங்க 2 பேரையும் மனக்கோலத்துல பார்க்க நானும் காத்திருக்கேன் மாப்ள. சரி, டைம் ஆகுது, அப்பப்ப போன் பண்ணி எங்க இருக்கோம்னு மட்டும் விவரம் சொல்லுங்க. அம்மு கிட்ட போனை கொடுங்க மாப்ள. சரி மாமா, நீங்களும் நேரத்துக்கு சாப்பிட்டு பத்திரமா இருங்க என்றவன் காருக்குள் வந்து அம்முவிடம் போனை நீட்டி பேசு என்றான். நான் இல்லன்னு எதுவும் சமைக்காம சாப்பிடாம இருக்காதீங்கப்பா, உடம்ப பாத்துக்கோங்க. ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, எலக்ட்ரீஷியன் வர சொல்லி இருந்தியாமே, கொஞ்ச நேரத்துல வருவாங்கன்னு செக்யூரிட்டி போன் பண்ணான். ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரிப்பா, ட்ரெஸ்ஸிங் ரூம், என் ஆபீஸ் ரூம் செக் பண்ண சொல்லிருங்க, பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்கப்பா. சரிடா, நீ பத்திரமா அங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு வா, நான் வைக்கிறேன் என்றவர் அழைப்பை துண்டித்தார். அப்புறம் மகாராணி அடுத்து எங்கே செல்ல வேண்டும் என்று கூறினால் அடியேன் வாகனத்தை எடுக்க வசதியா இருக்கும். பிரம்மா சிரித்து கொண்டே சொல்ல அவனை முறைத்தாள். மேம் வீட்ல காலையில தான் ஃபங்க்ஷன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா பரவாயில்லன்னு தோணுது. சரிங்க ஓவியமே, அப்ப ரூம்க்கு போயிடலாமா எனவும் தலையாட்டினாள். ராகவ் ஆன்லைனில் சிட்டிக்கு நடுவே புக் பண்ணி இருந்த ஹோட்டல் ஞானம் நோக்கி வண்டியை திருப்பினான் பிரம்மா. ரிசப்ஷனில் விவரம் சொல்லி 2 அறைகளுக்கான சாவியை வாங்கி கொண்டு லிப்டில் உயர அவர்களின் லக்கேஜை ரூம் சர்வீஸ் பணியாளர் எடுத்துக்கொண்டு வந்தார். பளிச்சென்று சுத்தமான விசாலமான அறை அவர்களை வரவேற்க அதை கண்டதும் திருப்தியாய் உணர்ந்தனர். அம்மு, நீ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, கீழே ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஏதாச்சும் சாப்பிட்டு வந்துடலாம்.
என்றவள் அவள் அறைக்கு செல்ல பின்னிலேயே வந்தவன் ஒரு நிமிஷம் இரு என்று தனது ஐபோனில் HCD ஆப் செயலியை திறந்து அறையில் உள்ள சுவரையும் பாத்ரூம் சுவரையும் வெறுமனே போட்டோ எடுக்க ஓவியா திகைத்தாள். என்னது, எதுக்கு இதெல்லாம் போட்டோ எடுக்கிறீங்க? அம்மு, இந்த ஆப்ல போட்டோ எடுத்தா எங்கேயாச்சும் ஸ்பை கேமரா இருந்தா காட்டி கொடுத்துரும். ஓ சூப்பர் என்றவள் அவனை மெச்சுதலாய் நோக்க அவனோ மொபைலை பார்த்து கொண்டே சரி ரூம் லாக் பண்ணிக்க, ஏதாவது வேணும்னா கூப்பிடு என்று கதவு வரை சென்று விட்டு அம்மு தனியா இருக்க பயம் ஒன்னும் இல்லையே என்றதும் புன்னகைத்தாள் ஓவியா. பக்கத்து ரூம்லே நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம், நீங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகுங்க என்றதும் அவனது அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கட்டிலில் மல்லாந்து சோம்பல் முறித்தான். மனதுக்குள் ரீவைண்டாய் காலையிலிருந்து நடந்த நிகழ்ச்சிகள் வரிசையாய் அணிவகுக்க புன்னகைத்தான். அவனது யோசனைக்கு தடையிட்டு கதவு தட்டப்பட்டது. ரூம் சர்வீஸா இருக்குமோ? யோசித்தபடி எழுந்து கதவை திறக்க ஓவியம் வந்து நின்றது. தேவ், என்னோட சோப்பு பேஸ்ட் பிரஷ் ஷாம்புன்னு எல்லாத்தையும் ஒரு தனி கவர்ல போட்டு வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா கவரையே காணும், எடுக்க மறந்துட்டேன் போல இருக்கு. முகத்தை சுளித்தபடி அவள் வருத்தமாய் சொல்ல, ஹே அவ்வளவுதானா, இதுக்கு போய் ஒரி பண்ணிட்டு இரு, என்னோடத தரேன் என்றான். நான் யூஸ் பண்ணா நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க, வேற வாங்கிக்கலாம் என்றாள் வருத்தத்துடன். அதெல்லாம் பரவாயில்ல, நானும் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன தேவ் சொல்றீங்க, அதெப்படி நான் யூஸ் பண்ணத? சொல்லிக்கொண்டே அவன் முகத்தை பார்த்தவள் அவனது பார்வை குறுகுருவென்ற ஆழமாய் தன் கண்களை துளைப்பதை உணர்ந்து தவிப்புடன் பார்வையை தழைத்து கொண்டாள். இப்ப எதுக்கு இந்த லுக்கு என்றவளின் குரல் குலைந்து தொண்டைக்குள்ளேயே சிக்கி கொண்டது. அவளது அவஸ்தையை புரிந்து கொண்டு அமைதியாய் தனது பேக்கை திறந்து ஒரு சின்ன பெட்டியை எடுத்தான். ஷேவிங் கிரீமிலிருந்து எல்லாமே அதற்குள் இருந்தது. இதுல சோப்பு பேஸ்ட் ஷாம்புன்னு எல்லாமே இருக்கு, உனக்கு வேண்டியதை எடுத்துட்டு ஓ ரூம்லயே வச்சிடு, நானும் அங்கேயே வந்து குளிச்சுக்கிறேன் என்றதும் திகைப்புடன் நோக்கியவள் தயக்கத்துடன் வாங்கி கொண்டாள். அவள் அரைமனதுடனே வாங்கி கொண்டு நகர பிரம்மா உற்சாகமாய் விசிலடித்தான். அவனது அலைபேசி ஒளிர்ந்து ராகவின் பெயரை காட்ட எடுத்து காதுக்கு கொடுத்தான். ஹலோ சொல்லு மேன். என்ன தெய்வமே, அங்க ரீச் ஆனதும் போன் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஒன்னையும் காணோம். நல்லபடியா போயிட்டீங்க தானே? இப்ப எங்க இருக்கீங்க? ரூம்ல தான். ரூம் கம்ஃபர்டபுளா இருக்கா? எஸ், நல்ல அட்மாஸ்பியர், கிளீன், ரொம்ப பிடிச்சிருக்கு. ரூம் மட்டும்தான் பிடிச்சிருக்கா? இல்ல, ஓவியத்தையும் பிடிச்சிருக்கு. போதுமா? நான் இத சொல்லணும்னு தானே நீ எதிர்பார்க்கிற என்றவன் சிரிக்க ராகவ் உற்சாகமானான். தெய்வமே, கலக்கிட்டீங்க போங்க. அண்ணி கிட்ட சொல்லிட்டீங்களா? என்னது அண்ணியா? அதுக்குள்ள ப்ரமோஷன் கொடுத்துட்டியா? உங்களை அண்ணன்னு கூப்பிடலனாலும் நீங்க எனக்கு அப்படிதான் தெய்வமே. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு பார்க்கணும்னு தான் என்னோட ஆசையே என்றவனின் குரல் தழுதலுக்க பிரம்மா திகைத்தான். ஹே, சொல்லலனாலும் நீ எனக்கு தம்பி தாண்டா. நான் இன்னும் அவகிட்ட சொல்லல, ஆனா அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தான் மனப்பட்சி சொல்லுது. மனப்பட்சி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், உங்களதான் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்குமே, எதுக்கும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காம சொல்லிடுங்க என்றான் ராகவ். சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், அது என்னவோ தயக்கமாவே இருக்கு. ஓகே, நாளைக்கே சந்தர்ப்பம் பார்த்து சொல்லிடுறேன் என்றான் பிரம்மா. அங்கிருந்து வரும்போது 2 பேரும் லவ்வர்ஸா தான் வரணும் சொல்லிட்டேன். சரி, நாளைக்கு கூப்பிடுறேன் என்ற ராகவ் அழைப்பை துண்டிக்க பிரம்மாவின் மனது ஓவியாவிடம் எப்படி சொல்வது என்று தவித்துக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் அப்படியே படுத்து கிடந்தவனை அலைபேசி சினுங்கி அழைக்க ஓவியாவின் எண்ணெய் கண்டவன் சட்டென்று எழுந்து அமர்ந்தான். அம்மு, என்ன போன் பண்ணிருக்க, என்னாச்சு? பதட்டத்துடன் கேட்டுக்கொண்டே அவனது அறைக்கதவை திறந்து அவளது அறை முன் நின்றான். கதவை தட்ட நான் குளிச்சுட்டேன்னு சொல்லதான் கூப்பிட்டேன். போனில் சொன்னவள் முன்னில் நின்று கொண்டிருந்தவனை நோக்கி புன்னகைத்தாள். அவ்வளவுதானா? நான் ஏதோ பிரச்சனையோன்னு பயந்துட்டேன் என்றவன் அவளது கட்டிலில் தொப்பென்று அமர அவனையே பார்த்து கொண்டிருந்தவளின் உள்ளுக்குள் பனிக்கூலாய் உருகியது உள்ளம். தேவ், போய் குளிச்சுட்டு வாங்க, ஒரு காஃபி குடிக்கணும் போல இருக்கு அவள் சொல்ல, இதோ போறேன் என்றவன் தனது டவலுடன் குளிக்க சென்றான். அவனுக்கு பிடித்த ஷாம்புவின் சுகந்தம் இன்னும் மிச்சம் இருக்க சந்தோஷமாய் குளியலை தொடங்கினான். பேசிய வார்த்தைகள் மனதுக்குள் வேறாக, பேசாத வார்த்தைகள் மலருக்குள் தேனாக இனிக்கும் மாயம் என்ன? காதலின் சுகந்தத்தில் காத்தலும் சுகமானது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல பிரம்மனின் தூரிகை கதையோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எவ்ரி வீக் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே மதியம் 2:30க்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது. எல்லா எபிசோட்ஸையும் கேட்டு என்ஜாய் பண்ண ரெடியா இருங்க. ஃப்ரைடே அடுத்த பதிவோடு உங்களை சந்திக்க காத்திருக்கும் நான் RJ ரதி.